ஒரே நாளில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கு. ரஷ்யாவில் ஆட்சி கவிழ்ப்புக்கான திட்டமா? புட்டின் ஆட்சியவே கலைக்க போறாங்களா? இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, கமினி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் பெரிய அளவில் வைரல் கண்டென்ட். அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு? மூணாவது, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணி அளவில் இந்திய நேரப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துருக்காரு. என்ன அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட். யூரோப்பியன் யூனியனுக்கு எதிராக ஈரான் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு அமெரிக்காவையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஒட்டுமொத்த உலக நிகழ்வுகளும் ரொம்ப பெரிய அளவிலான ஷாக்கான நியூஸ். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அவர் சொல்றாரு, ஈரான்ல ஏகப்பட்ட கவர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒன்று எங்களுடைய நிலம், ரெண்டாவது எங்களுடைய எரிவாயு, மூன்றாவது எங்களுடைய கச்சா எண்ணெய், நான்காவது எங்களுடைய சுரங்கங்கள் அப்படின்னு சொல்கிறார், மைனிங். இது எல்லாமே மேற்கத்திய நாடுகளை அவங்களுக்கான லாபம் தரக்கூடிய இடமா கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததற்கு பிறகு அவங்களால ஈரானை திருட முடியல. ஈரானுடைய அழகை தூரத்தில் இருந்து பார்த்து பொறாமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஷாக்களினுடைய ஆட்சியை மறுபடி கொண்டு வந்து ஏகாதிபத்தியத்தை ஈரான் மீது திணிப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய மக்கள் படை அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்றார். சரி, அமெரிக்க போர் பற்றி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈரான் மீது அமெரிக்கா இந்த முறை தாக்குதல் நடத்தினால் அது ஈரான் மீதான தாக்குதலாக மட்டுமாக இருக்காது. இது ஒரு பிராந்திய போராக மாறும். வளைகுடா, அராப் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட், இப்படி ஒட்டுமொத்த பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையை சொல்லியிருக்கார். இதை கேட்கும் போதே எனக்கு ஷாக்காக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. இதை விட பெரிய ஷாக்கு, ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இருக்கார்ல, சபாநாயகர், அவர் பேர் காலிஃப். அவர் பேசுகிறது நாடாளுமன்றத்திலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆர்டிகல் 7 அடிப்படையில் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிச்சா, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் ஈரானில் இருக்கக்கூடிய IRGCங்கிற அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துருக்காங்க. நாங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம், யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் மொத்தமாக ஒரு 27லேருந்து ஒரு 32 நாடுகள் புதிதாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த குழுவே பயங்கரவாத குழு அப்படின்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொல்லியிருக்காங்க. யார் அறிவிப்பை யார் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ரஃபா கிராசிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எகிப்தினுடைய கேட் திறக்கப்பட்டிருக்கு. அஃபீஷியல்ஸ் மட்டும் உள்ளே நுழைஞ்சு வெளியில் வந்திருக்காங்க. மிக முக்கியமான நபர்கள் உள்ளேயும் வெளியேயும் பார்த்திபன் படம் மாதிரி உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேர வீடியோ ரஃபாவை பற்றி வீடியோக்கள் மட்டுமே சுற்றிக்கிட்டு இருந்தது. அதற்கான காரணம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ரஃபா கேட் முழுமையாக திறக்கப்பட்டது. மக்கள் 150லேருந்து ஒரு 200 பேர் இங்கேயும் அங்கேயும் அஃபீஷியல்ஸ் மட்டும் மூவ் ஆகிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உலகம் முழுவதும் ஏகப்பட்ட உண்மையான விஷயங்களை வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் பார்த்து மதிப்புமிக்க தலைவர்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடினமோ, இன்னைக்கு அவங்கெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமானவர்களா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அந்த வகையில் ரஷ்யாவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் திட்டம் போட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னால் என்ன? எப்ஸ்டைன் அப்படிங்கிற அந்த மாமா பையன் யார் யாருக்கெல்லாம் மெயில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள்லாம் சிக்கியிருக்கு. 3 மில்லியன் அளவிற்கு, அதாவது 30 லட்சம் வீடியோக்கள்லாம் கையில் கிடச்சிருக்கு, ஃபோட்டோஸ் அண்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. இப்போது அமெரிக்காவினுடைய நீதித்துறை அதை வெளியில் கசிய விட்டுருக்கு. MP இலியா பொனமரியா ரஷ்யாவில் இருக்காங்க. அவங்க
அதிபராவதற்கான முயற்சியில் ரஷ்யாவில் ஈடுபடுறாங்க. இதற்கு போரிஸ் நிக்கோலின் அப்படிங்கிற நபர், அவர் யார் அப்படின்னா இந்த பில்கேட்ஸு அதற்கோடு சேர்த்து மெலினா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறார். யாருக்கு? எப்ஸ்டீனுக்கு எழுதுறார். அதாவது புட்டினுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு இலியா பொன்னமரியா அப்படிங்கிறவங்க எம்பி, அந்த ரஷ்யாவில் எம்பியாக இருந்தாங்க அந்த பீரியடில். அவங்க ரெடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரஷ்யாவினுடைய புட்டின் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு அமெரிக்காவுக்கு. அதனால அவரை போஸ்டிங்கில் விட்டு தூக்கிட்டு அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு நபரை அங்கே போஸ்டிங்கில் உட்கார வச்சுருவோம், அதுக்கு இலியா தகுதியான நபராக இருப்பாங்க அப்படின்னு அந்த இமெயிலில் சொல்லுது. அதுவும் இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் விட்டாங்க. யுஎஸ்எஸ் ஆபிரகாம் கப்பல், நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில், இப்போ கடைசியாக எடுத்த வீடியோவில், அது அந்த ஓமன் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதிக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். முன்னாடி அது பெர்ஷியன் கல்ஃபை நோக்கி போச்சு. அதாவது டோட்டலாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி அது போயிட்டு இருந்தது. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஹவுதிகள் மிரட்டல் விடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிய பாலிஸ்டிக் மிசைல் இருக்குல்ல, அதுவும் மிடில் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல், லாங் ரேஞ்ச் இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் இருக்குது, ரைட்டா? இப்போ மிடில் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை வச்சு நாங்கள் யுஎஸ்எஸ் ஆபிரகாம் கப்பலை தாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஹவுதிகள் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. இதை பார்த்து பயந்து போய் அப்படி ஒரு நிகழ்வு அரங்கேறிச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான சங்கடமாக போயிடும். அதனால கப்பலுடைய டைரக்ஷனை இந்திய பெருங்கடலை நோக்கி மாற்றிருக்காங்க அமெரிக்க மாலுமிகள். உலகமே தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக இருக்குது. டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதை எல்லாருமே ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் சீனா சும்மா இருப்பாங்களா? அமெரிக்காவுக்கு ஆட்டங்காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து தனக்கு கிடைச்ச கடன் பத்திரங்கள், அமெரிக்கா கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவோட டீலிங் பேசி சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கும். அப்போது ஏகப்பட்ட கருவூல ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவூல ஒப்பந்தங்கள் டாலருக்கு நிகரானதாக இருக்கும். டாலராக, அதாவது இப்போது நீங்கள் ₹1 வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ₹1 காயினாகவும் இருக்குது, ரூபாயாகவும் இருக்குது, கரெக்டாக? அதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அந்த ₹1 பத்திரம், ₹1 அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் ஒன்று போட்டு, நான் இவங்களுக்கு இத்தனை ₹1 அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போடுறது. அப்போது அமெரிக்காவினுடைய அதிபர் போட்டு இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து பத்திரத்தில் சைன் போட்டாங்கன்னா அது செல்லுபடியாகும். அது ₹1 இணையானது, சரியா? அப்படி ஒரு பத்திரத்தை கையில் வச்சுக்கலாம். இது மாதிரி அமெரிக்கா எழுதி கொடுத்த கருவூல பத்திரங்கள் சீனா கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. மொத்தமாக 74 மில்லியன் அவுன்ஸ் சீனாவினுடைய தங்கம் பார்த்தீங்கன்னா இருப்பாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இப்படி வாங்கிய கடன் பத்திரங்கள் இருக்குல்ல, மில்லியன் கணக்கான கடன் பத்திரங்கள் இருக்குது. அந்த கடன் பத்திரங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு தான் இந்த 74 மில்லியன் அவுன்ஸ் அளவிற்கு தங்கத்தை இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. புவிசார் அரசியலில் பிரச்சனைகள் ஏற்படும் போதோ பேரிடர் காலங்களின் போதோ இந்த மாதிரி அந்த கடன் பத்திரங்களை விற்று வேற மாதிரி கோல்டா எதில் நிலையான ஒரு விஷயம் இருக்கோ அதை நோக்கி அவங்க நாடுகள் போவாங்க. இந்தியாவும் இதே மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்து கடன் பத்திரங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அது இன்னும் விற்காம அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஜப்பானும் அதே மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்து கடன் பத்திரங்கள் வாங்கி குவிச்சிருக்காங்க. ஸோ நிலைத்தன்மை இல்லாத டாலரை இனிமேல் மாற்றுவதற்கான முயற்சியில் சீனா இப்போ செய்ய போது டாலரை கைவிடக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. வித்தின் 2 டேஸில் தங்கத்தினுடைய ரேட்டு 20,000 வரைக்கும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பங்குச்சந்தை நிபுணர்கள் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி அயல் ஜமீர் அப்படிங்கிற நபர் இப்போது அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கு போய் மார்க் ரூபியோ அண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது கிடச்சிருக்கக்கூடிய தகவல். மேபி இன்று இரவு ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பை அமெரிக்கா திட்டமிடலாம். இஸ்ரேலை வைத்து தாக்கலாமா, இல்லை டைரக்டாக அமெரிக்காவே அட்டாக் நிகழ்த்துமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். அது நிகழும் போது தான் தெரியும். இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம வேர்ல்டு நியூஸ் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளிநாட்டு நிதி உதவியை இந்தியா குறைச்சிருக்காங்க. இங்கே பங்களாதேஷில் 6.5 மில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு டாக்காவுக்கு கொடுக்கக்கூடிய நிதி. டாக்கானா என்ன? பங்களாதேஷ்.
அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவிங்கிறது $5.45 மில்லியன் இருந்து அப்படியே ட்ரிபிள் மடங்கா $16.34 மில்லியன் உயர்ந்திருக்கு. புவிசார் அரசியலில் ஆப்கானிஸ்தான் நமக்கு முக்கியமான கண்ட்ரியாக இருக்குது. பாகிஸ்தான் பலூச் அப்படிங்கிற மக்களால் இப்போது பெரிய அளவில் வாருக்கு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் 80 பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க பலூச்சால. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவினுடைய நிதி ஆப்கானுக்கு அதிகமான அளவில் போயிருக்கிறது. பங்களாதேஷுக்கு நெருக்கடி தரக்கூடிய விஷயம். இந்திய நேரப்படி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணி அளவில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கிய செய்தியை உலகத்திற்கு பகிர இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த தகவல். அது ஈரான் மீதான போராக இருக்கலாம், இல்லை என்ன அப்படிங்கிறத அவரே சொல்லுவார். பொறுத்திருந்து பார்க்கலாமா? என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.